நம்ம இங்க வந்து வழக்கறிஞர் திரு தமிழ்மணி ஒரு கருத்தை சொன்னாங்க. அதுக்கு முரண்பட்ட ஒரு கருத்தை அதே கருத்தை உடன்பட்டு திரு சுப்பிரமணிய அவர்கள் சொன்னார். உடனடியாக வந்து புதிதாக நியமிக்கப்படக்கூடிய சட்டமன்ற குழு தலைவர் தான் தேர்ந்தெடுக்கணும், சட்டமன்றத்தை கூட்டுறதே புதிய முதலமைச்சர் தலைமையில் தான் கூட்டணும் அப்படிங்கிறது இவருடைய பார்வையா இருக்குது. உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பார்வை திரு வழிநாயகம். அதாவது நான் சொல்வது என்னவென்றால், ராஜினாமா கொடுத்தது கம்பல்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, அன்டு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராடில் கொடுத்துருக்காங்கன்னு அலிகேஷன். அப்படி இந்த மூன்று முறை ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலுமே அது கொடுக்கப்பட்ட ராஜினாமா சட்டப்படி செல்லாது என்பது சட்டத்தினுடைய வழிமுறை. உதாரணமாக நீங்கள் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்குறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அவன் பொசிஷன் எடுத்துட்டான், தென் யூ கேன் கோ டு த கோர்ட். இவன் கம்பல் பண்ண சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக செட்டில் செய்யாது. இது அடிப்படை. அதுபோல வந்து இல்ல கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் இருக்கிற இடத்துல கார்ப்பரேட் லாவோ கம்பெனி லாவோ சொத்து வழக்கோ வந்து சொத்துக்கள் பரிமாற்றமோ பொருந்துமான்னு எனக்கு புரியல. இல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா cannot overrule பேசிக் லா ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட். கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வழக்கு வரும்போது அது அடிப்படை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் அவர் 2 முடிவை சொல்லலை. இது ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள முடியாதா, அல்லது வந்து அவர் உண்மையிலேயே ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாரா, அவருக்கு திரும்ப வாங்கிறதுக்கு உரிமை இருக்கான்னு தீர்மானம் பண்ணல. திரும்ப வாங்க உரிமை இல்லைன்னு ஒருவேளை ஹோல்டு பண்ணார்னா, தட் இஸ் ஜுடிஷியல் டிஸ்கஷன் பண்ணார்னா, ஆட்டோமேட்டிக் ஸோ வேகன்சி ஃபார் எனி சிஎம். ஹிஸ் சேர் இஸ் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஒருவேளை நீங்கள் சொல்லுவது போல, ஆம் தமிழ் பண்ணி சொல்வது போல ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, திரும்ப உன்னுடைய பதவி போய்விட்டது என்று ஒருவேளை ஏற்பட்டால், இரண்டாவது, இன்றைக்கு இருக்கிற நிலைமையிலே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஆயிடுது இல்லையா? இப்போ சசிகலா கொடுக்கப்பட்ட தீர்மானத்தில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக இட் கோஸ். அது அடுத்தபடியாக இவங்க இன்னொரு மீட்டிங் கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கு எத்தனை மெஜாரிட்டி இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 119 ஹைகோர்ட் என்ன போட்டிருக்காங்க, நேற்று 119 இருப்பதாக ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. 119 போல 2 பேர் வெளியே வந்துட்டாங்கன்னு இன்றைக்கி செய்தி. ஸோ 117 112 என்ன பிரிஞ்சிருக்குது. ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்ன கரெக்டு. அதாவது அசம்பிளிக்குள்ளே போனால் அங்கே பன்னீர்செல்வமா சசிகலா பேச்சில்லை, ஏடிஎம்கேயா டிஎம்கேயா. ஏன்னா 234 பேரும் அசம்பிளிக்கு வருவாங்க. வரும்போது ஏடிஎம்கே மெஜாரிட்டி இருக்கா டிஎம்கே மெஜாரிட்டி இருக்கா தான் பார்ப்பாங்க, ஒழிய தனிப்பட்ட முறை பார்க்க மாட்டாங்க. அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக ஏடிஎம்கே யார் இருக்காங்களோ சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ பன்னீர்செல்வம், இப்போ எரிபடி எல்ஸ்.